வேதாகமத்துல கடைசி நாட்கள் அப்படின்ட்டு அநேக இடத்துல போடப்பட்டிருக்கு. குறிப்பா யோவேல்லையா இருக்கட்டும், அப்போஸ்தலர்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி அநேக இடத்துல கடைசி நாட்கள் அப்படின்ட்டு போடப்பட்டிருக்கு. அதுலயும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த கடைசி நாட்கள்னா என்ன, இது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவர் காலத்தை எப்படி பாக்குறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாளை போல அப்படின்ட்டு 2 பேதுரு 3:8 போடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய பார்வையில இந்த மொத்த மனுக்குலத்துக்கே 7000 வருஷம் தான் குறிக்கப்பட்டிருக்கு. 6000 வருஷம் வேலை செய்யறதுக்கும் 1000 வருஷம் ஓய்வு எடுக்கிறதுக்கும். இதேதான் ஆண்டவர் இந்த பூமியை 6 நாள்ல படைச்சி 7வது நாள் ஓய்வு எடுத்தாரு. அப்போ இந்த 7000 வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பார்வையில 7 நாள் தாங்க. அதுலயும் முக்கியமா கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் 4000 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனா வராரு. அது ஆண்டவருடைய பார்வையில 4 நாள் கழிச்சு வராரு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக மரித்து பரமேறினதுக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு காணப்படல. இது ஆண்டவருடைய பார்வையில 2 நாள் தான். அப்போ இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடியே 4 நாள் முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து பரமேறினதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய பார்வையில 2 நாள் தான் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு கடைசி நாட்கள்ல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பார்வையில 2 நாள் தானே ஒண்ணு இருக்கு. அப்போ ஆண்டவருடைய பார்வையில அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலேயே கடைசி நாட்கள் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டும் இருக்கு. ஓசியா 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இந்த வசனமும் அதை தாங்க குறிக்குது. 2000 வருஷம் கழிச்சு அவர் நம்மளை உயிர்ப்பிப்பாரு. அந்த கடைசி 1000 வருஷத்துல அவர் நம்மளை எழுப்புவாரு. இன்னைக்கும் நம்ம கடைசி நாட்கள்ல இல்லைங்க. ஏன்னா கடைசி நாட்கள் முடிய போகுது. நம்ம கடைசி நாட்களுடைய கடைசி நொடிகள்ல இருக்கோம். இந்த சமயத்துல எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கணும், இதை குறித்து சிந்தித்து பாருங்களேன்.